ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு எங்கள் அம்மம்மா சமையல். நம்ம இன்றைக்கி பீட்ரூட் சாப்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ மட்டன் சாப்ஸ் பண்ணுற மாதிரியே பீட்ரூட்லேயும் சாப்ஸ் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். பீட்ரூட் சாப்ஸ் பெப்பர் போட்டு பண்ணும்போது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அந்த சாப்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. Hello viewers, like, share, subscribe our channel. Please press the bell button to get instant notifications. Thank you. நான் இப்போ 1/2 கிலோ பீட்ரூட்டை நல்லா தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக போட்டு அதை நல்லா கழுவி எடுத்து குக்கரில் அதை போட்டுக்கிறேன். 1/2 கிலோ பீட்ரூட்டுக்கு உண்டான சாப்ஸை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். அதை ஃபஸ்ட்டு குக்கரில் போட்டுடுங்க. அதுக்கு 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அந்த 2 வெங்காயத்தை போடலாம். 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். 2 தக்காளியும் அதில் ஆட் பண்ணிவிடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போடணும். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். சீரகப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்க்கணும். நான் அதை மறந்துட்டுருக்கிறேன். ஆனால் அதை சேர்த்தா தான் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். அதே மறக்காமல் சேர்த்துருங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்க்குறேன். அதாவது குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன் நான். அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூளும் போட்டுக்கோங்க. அப்புறம் அந்த பீட்ரூட்டுக்கு தேவையான அளவு வேகிறதுக்கு உண்டான அளவு கொஞ்சமாக தண்ணி போட்டு குக்கரில் ஒரு 3 விசில் வர அளவுக்கு நம்ம அதை வேக வச்சு எடுத்துருவோம். இப்போ பீட்ரூட் நல்லா வெந்துடுச்சு. நான் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துட்டு காட்டுறேன். இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் நல்லெண்ணெய் போட்டுக்கிறேன். அதில் ஒரு சின்ன பிஞ்சு பட்டை, 3 லவங்கம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை, இது எல்லாம் போட்டு கொஞ்சம் பொரியட்டன்னு நம்ம வேக வச்ச பீட்ரூட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அதில் நம்ம கொட்டி நல்லா சுருண்டு வர வரைக்கும் அதை கடாயில் போட்டு வதக்கணும். இப்போ எல்லாம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம் இல்லையா, எல்லா மசாலாவும் போட்டு அந்த பீட்ரூட்டை இது பொரிஞ்ச உடனே எடுத்து அதில் நம்ம கொட்டணும். இப்போ பெப்பர் நிறைய இருந்தால் தான் இது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் மிளகாத்தூளை பார்த்து போட்டுக்கோங்க. இல்லை பெப்பர் கம்மியாக வேணும்னா மிளகாத்தூளை இந்த அளவே போடலாம். இது நல்லா பீட்ரூட்டு சுருண்டு வரணும். சுருண்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ நல்லா சுருண்டுடுச்சு. இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துருக்குறேன். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்ணுன்றனால நான் கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டிருக்கேன். பெரியவங்க மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இன்னும் பெப்பரை நீங்கள் போட்டுக்கிட்டால் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்மளோட பீட்ரூட் சாப்ஸு ரெடி ஆகிடுச்சு. இது சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செஞ்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். ஹலோ வியூவர்ஸ், இல்லை எங்கள் அம்மம்மா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க. தேங்க்யூ.